ரொம்ப சாத்வீகமாகவே வந்து ரொம்ப நல்லவங்களாகவே நம்ம வந்துடுவோம். தேவையில்லாம வம்புக்கு தேவையில்ல. அந்த துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து பாண்டியன் முடிவே எடுக்கிறாரு. இன்னைக்கு குழலி நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி வந்து இவ்வளோ தூரம் நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி கோர்ட்டில் நிற்க வச்சு ஜெயிலில் போட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணால் கூட சும்மா விடக்கூடாதுக்கப்பா. நம்ம திருப்பி கேஸ் கொடுக்கலாம், அவங்க பண்ணது தப்புங்கிறத காமிக்கலாம், அவங்கள ஒரு நாளாச்சும் தூக்கி உள்ளே வைக்கலான்னு சொன்னதுக்கு வேணாம் நம்ம கேஸ் கொடுத்தா அவங்க திருப்பி யாராச்சும் கேஸ் கொடுப்பாங்க, உங்கள் பக்கம் தப்பே கிடையாது. இருந்தாலும் இதான் வந்து அந்த மென்டாலிட்டியாகவே நிறைய பேர் இருக்கும், எதுக்கு வீண் வம்பு அப்படின்ட்டு. இந்த வம்பெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இறங்கி அடிக்கிறேன் உங்களுக்கு அப்படிங்கிற இறங்குறவங்களுக்கு தான் எல்லாமே நடக்குது. அந்த மாதிரி தான் அடுத்து தங்கமயிலோட அம்மா பாக்கியம் புதுசாக என்ன திட்டம் போட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில் பாக்யலட்சுமி சீரியல் முன்னாடிலாம் ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சீரியல். அதில் கோபிங்கிற கதாபாத்திரத்தை நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட அந்த வாய்ஸை கொண்டு வந்து பாண்டியன் ஷோஸில் பாண்டியனுக்கு வைக்கலான்னு யார் முடிவெடுத்தான்னு தெரில. அவருடைய லொக்கேஷனுக்கும் அந்த இடத்துல விஷயத்துக்கும் அவர் பேசுகிற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அது முக்கியமான ஒரு பீரியடில் கதையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஏன் அந்த வாய்ஸை கொடுக்குறாங்கிறது சுத்தமாக புரியல. கொஞ்சம் கூட ஒட்டலைன்னு வச்சுங்க, அப்படி தான் இருக்குது. சிங்கே இல்லை அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு எதுக்குமே. ஸோ இப்போ இது கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயிலுடைய ஃபேமிலி அடுத்த கட்ட பிளானில் இறங்கியிருப்பாங்க. எப்படியும் வந்து பாக்கியம் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம மகள் வந்து சரியான ஒரு பேக்காக இருக்கா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று மகளை திருப்பி அங்கே அனுப்பலாமா, இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார வச்சு ஒரு ட்ராமா ஒன்று போடலாமா, நம்ம வந்து என் பொண்ணை அடிச்சிட்டாங்க, இல்லை என் பொண்ணு ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டா, இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா வந்து அந்த மாப்பிள்ளை தான், இந்த கேஸை நான் புதுசாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க விட போகிறதில்ல, எப்படியாச்சும் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மீனாவும் செஞ்சிடும் வீட்டை விட்டு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க. அந்த ட்ராக் மாதிரி ஒரு போரிங்கான ட்ராக் இந்த சீரியலில் இல்லவே இல்லை. அவங்க வீட்டில் இருந்தால் என்ன, வீட்டை விட்டு போனால் என்னங்கிற அளவுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலான ட்ராக். சும்மா செந்தில் நம்ம எல்லாம் பார்த்தாலே கடுப்பாக, யாருக்காச்சும் செந்தில் மேலே கடுப்புன்னு நினைக்கிறேன். அந்த கதாபாத்திரத்தை எல்லாருமே பார்த்தாலே அடைச்சை இந்த கேரக்டர் வந்துருச்சா அப்படின்னு நினைக்கணுங்கிறதுக்காகவே வந்து அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது அந்த கதாபாத்திரம். ராஜிக்கும் இன்னொரு பக்கம் வந்து கதிர்க்கும் இடையில் அந்த காதல் போர்ஷன் அவங்க பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிறது இதெல்லாமே க்யூட்டாக இருக்குது. ஒரு புருஷனா நான் அவனை வந்து எப்படி திட்டுவாங்க அலோவ் பண்ணுவேன், அதனால தான் நானும் வந்து பேசினேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் பண்ணதே தப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சு இந்த பிரச்சனைலாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. லைட்டாக பிரச்சனை பெருசாக இருக்கும் போதே வந்து ராஜி சொன்னதை கதிர் யார்கிட்டையும் சொல்லாமல் விட்டார். ஸோ ஈக்குவல் தப்பு கதிர் மேலேயும் இருக்குது. ஆனால் கதிர் வந்து நான் உனக்காக காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ பொசிஷனும் எடுத்துக்கிறாரு. இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயிலுக்கு பதிலாக சரவணனுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்ல இறங்க, அந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு அப்போ வந்து பிரச்சனை பண்ணுறதுன்னு பண்ண போகிறாங்களா, கதை எப்படி போகுதுங்கிறத பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து இவ்வளோ நாள் இழுத்து தள்ளி இப்போ இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தங்கமயில் குடும்பத்தை மன்னிச்சு விட்டது சரின்னு நினைக்கிறீங்களா, தங்கமயில் திருப்பி இந்த வீட்டுக்கு வந்தால் ஓகேன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.